ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா ராகி சப்பாத்தியும் சவுச்சவா பருப்புக்குள்ளே போட்ட பருப்பு சவுச்சவ் கூட்டு தான் வச்சுருந்தேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிற கேட்டுக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் காய்கறி கடைக்கு போகும்போது நான் ஏதோ பூமியிலேயே பிறந்து வந்த ஜென்மம் மாதிரியும் இந்த சவுச்சவ் மட்டும் ஏலியன் கொண்டு வந்து அப்பப்போ வச்சுட்டு போகிற மாதிரியும் ஃபீல் பண்ணிவிட்டு மூஞ்சி திருப்பிட்டு வந்துடுவேன். ஆனால் இதோட பெனிஃபிட்டை பார்த்ததுக்கப்புறம் கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குன்னு எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. மெயினாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் கடைக்கு போகிற பிளானுக்கே வந்து ப்ராஜெக்ட் சவுச்சோன்னு வச்சுட்டு நேராக கடைக்கு போய் சவுச்சோ தான் வாங்கிட்டு வந்து சமைச்சேன். இது சமைச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்தா அதில் சொல்கிறாங்க தோலும் போடலாம், அதில் இருக்கிற விதையும் போடலாம், அந்த விதையில தான் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஆனால் வந்து தோலை சீவிட்டு ப்ரோட்டீன் இருக்கிற விதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தான் சமைச்சேன். இந்த தப்பு நீங்கள் செஞ்சிடாதீங்க. என்னோட அறிவு என்னவோ இன்றைக்கி ப்ராஜெக்ட் சவுச்சதான் முடிவு பண்ணி சமைச்சிருச்சு. ஆனால் என்னோட மனசு ஒரே போராட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு. ஆனால் சொல்லவே கூடாதுங்க, செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ராகி சப்பாத்தி இல்லை, கொஞ்சம் வீட் சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ஒரு மீடியமான ஹார்ட்னஸில் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பருப்பு கூட்டு வந்து நான் தான் வச்சேனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. சவுச்சவும் வந்து டேஸ்ட்லெஸ்ஸாலாம் இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.